இதுக்கு அடுத்தபடியாக தனுராசி. தனுராசிக்கு ராகு 3ஆம் இடமும் கேது 9ஆம் இடத்துக்கும் வரப்போகிறாரு. பொதுவாகவே ராகு 3ஆம் இடத்தில் அமையிறது ரொம்ப சிறப்பான யோகம். முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட், கலைத்துறை சார்ந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லலாம். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, தனுராசிக்கு அர்த்தாஷ்டம சனி. இல்லை, அர்த்தாஷ்டம சனி தனுராசிக்கு இந்த காலகட்டத்தில் பெருசாக வேலை பண்ணாது. என்ன காரணம் அப்படின்னா, குருவுடைய வீடு. பொதுவாக 4ஆம் இடம்ங்கிறது ராசிநாதனோட வீடாக இருக்கிறதால சனி பெரிய கெடுதல் பண்ண மாட்டார். கூடுமான வரைக்கும் எந்த ஒரு சுப பலன்களை பண்ணாமல் இருக்கலாமே தவிர கெடு பலன்கள் கண்டிப்பாக பண்ண மாட்டார். அது மட்டும் இல்லாமல் இந்த 2025 நடக்கக்கூடிய குரு பயிற்சியில் குருவே பார்த்தானா இந்த ராசியும் பார்க்குறாரு, ராகுவையும் பார்க்குறதாலே நல்ல ஆரோக்கியமும் தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். முயற்சிக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். நிறைய பேர் சாதனை படைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் ராகுக்கு இது